ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பத்மாவதி கார்டனிங். இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது சாமந்தி செடிக்கு நம்ம லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். ஏன்னா ஃபாஸ்ட்டாக வளரணும் பிளான்ட்டு. நம்ம பதியம் வச்சுருந்தாலும் சரி, புது செடியாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் ஊற்றுனீங்கன்னா சூப்பராக செடி வளரும். சாமந்தி கண்ணெல்லாம் இது சாமந்தி பூ கடையில் வாங்கினது. நான் சும்மா அழகுக்காக வச்சுருக்கிறேன். ஃப்ளவர் இப்போதைக்கு இல்லை சாமந்தி செடியிலன்ட்டு. இப்போ தான் மொட்டு வச்சுருக்கு, அதுக்காக சொல்கிறேன். இதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பதியம் செடி தான். 2 செடியுமே பதியம் செடி தான். ரொம்ப நல்லா வளரணும் ஃபாஸ்ட்டானா எப்போவுமே நான் வெங்காயத்தோல் தண்ணி, ஆலோவேரா தண்ணி இதெல்லாம் ஊற்ற சொல்லியிருக்கேன். நம்ம ஆலோவேராவும் நம்ம கொடுத்ததுக்கப்புறமா எந்த எரு கொடுக்கறதுனா இப்போ நான் காமிச்சிருக்கேன். இந்த செடிக்கு ஆலோவேராவும் வாழைப்பழத்தோல் தண்ணி, வாழைப்பழத்தோல் அது போல் நான் சாயிலுக்குள்ளே நட்டு வச்ச செடி இது. இது போல் எல்லோ கலர் இருந்தால் கூட லீஃப்லாம் எடுத்து விட்டுடணும். இது கொக்கோ பீட்டில் தான் இருக்குது. ஆனாலும் நான் அப்படியே ஆலோவேராவும் வாழைப்பழத்தோல் தண்ணி, வாழைப்பழத்தோல் ஸ்ட்ரெயிட்டாக போட்டிருக்கேன். இது ஒயிட் கலரில் சின்ன கப்பில் சாமந்தி செடி. இப்போ நல்லா வளர்கிறதுக்கு ஒயிட் சுகர், இது ரெட் கலர் முடியல. இது பொட்டுக்கடலை, உடச்சக்கடலைன்னு சொல்லுவாங்க. அது தூள் பண்ணி வச்சுருக்கேன், பவுட்ரு பண்ணிவிட்டு. இது போல் நீங்கள் மாற்றி கொடுக்கலாம். கடலை மாவு இதுக்கு பதில் உடச்சக்கடலை. அது போல் நான் ஏற்கனவே இது போலலாம் மாற்றி தான் கொடுப்பேன் என் சாமந்தி கண்ணுக்கெல்லாம். அதுக்காக நான் சொல்கிறேன். கொஞ்சமாக 1 கிளாஸ் தண்ணியில் ஒரு 1/2 ஸ்பூன்னு உடச்சக்கடலை பவுட்ரு, கொஞ்சமாக சர்க்கரை போடணும், ஒரு 1/2 ஸ்பூன்னு. ரொம்ப போடக்கூடாது, ஒரு அளவாக தான் நம்ம செடிங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா சின்ன சின்ன பாட்டு பதியம் பண்ணது, அதுக்காக நான் சொல்கிறேன். சாமந்தி கன்று சின்ன கண்ணுக்கு ஒரு 1/2 கிளாஸ் 1/4 கிளாஸ் தான் பிடிக்கும், அதுக்கு சொல்கிறேன். இது நம்ம மாற்றி இப்போ நாட்டு சர்க்கரை பதில் ஒயிட் சுகர் போட்டிருக்கேன் நான். ஏன்னா நாட்டு சர்க்கரையே போடாமல் மாற்றி கூட இந்த ஒயிட் சுகர் போடலாம். நீங்கள் டீக்கு யூஸ் பண்ணுற வெள்ளை சர்க்கரை அது போல் போடும்போது கூட மாற்றி எரு கொடுத்தா போல் இருக்கும். சூப்பராக செடி வளரும். இந்த சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள், நாட்டு சர்க்கரை இல்லைன்னா கூட சொல்கிறேன். ஏற்கனவே கொடுத்துருப்பீங்க நாட்டு சர்க்கரை தண்ணி, அப்போ நீங்கள் சர்க்கரை சேர்க்கலாம். சர்க்கரை சும்மாவே சேர்க்காமல் இது போல் உடச்சக்கடலை பவுடரோடு நான் சேர்த்துருக்கேன். அது போலலாம் மாற்றி நம்ம கொடுக்கலாம். சாமந்தி கண்ணுக்கெல்லாம் சூப்பராக வளரும். ஃபாஸ்ட்டாக வளரணுன்னா அப்பப்போ நம்ம கொஞ்சம் மாற்றி கொடுக்கணும். அப்போ தான் சாமந்தி கண்ணெல்லாம் சூப்பராக வளரும். ஊற்றிட்டு கொஞ்சம் போல் அடியில் பவுடரெல்லாம் நிற்கும். அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கூட வேறு செடிக்கெல்லாம் நீங்கள் மறுநாள் ஊற்றிக்கலாம். ஒரு நைட்டு மட்டுமே கலந்துட்டு கூட நீங்கள் வைக்கலாம். அதுலேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடுத்த நாள் கூட யூஸ் பண்ணலாம். கடையில் வாங்கின சாமந்தி பூ இது. சாமந்தி பூ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் பார்ப்பீங்கன்ட்டு வச்சுருக்கேன். இது போல் சர்க்கரைலாம் யூஸ் பண்ணி செடிக்கு வளர்க்கலாம். நீங்கள் இப்போ சப்போஸ் நாட்டு சர்க்கரை கிடைக்காதப்போ கூட நீங்கள் சர்க்கரை போட்டு இது போல் கஞ்சி தண்ணியில் கூட இது போல் சர்க்கரை சேர்த்து நீங்கள் கொடுக்கலாம் சொல்கிறேன். அது போலலாம் நீங்கள் செய்யலாம்னு சொல்லிவிட்டு. சாமந்தி கண்ணுக்கு எப்போவுமே வெங்காயம் தோல் தண்ணியாக ஊற்ற சொல்லியிருக்கேன். ஃபாஸ்ட்டாக வளரும். வெங்காயம் தண்ணி தோல் தண்ணி ஊற்றினீங்கன்னா கூட ஆனியன் பீல்ஸ் வாட்ரு, ஆலோவேரா இதெல்லாம் கலந்தே கொடுக்கலாம். இந்த ஃபெர்டிலைசர் கூட கலந்தே கொடுக்கலாம். நான் மாற்றி அப்பப்போ இது போல் கொடுத்துருவேன். உங்களுக்கெல்லாம் தெரியணும்னு சொல்லிட்டு இது போல் நான் வீடியோ பண்ணுறேன். எல்லாம் ஒரே டைம் கலந்து கொடுக்கலாமா இது போலலான்னா கூட ஆலோவேராவும் உடச்சக்கடலை பவுட்ரு, சர்க்கரை இது போல் கூட கொடுக்கலாம். அரிசி கழுவுன தண்ணி இது போலலாம் சேர்க்கலாம். அரிசி கழுவுன தண்ணியில் வெல்லம் கலந்து ஊற்றலாம். இது போல் கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சு செஞ்சாவே சாமந்தி செடி சூப்பராக வளரும். ரொம்ப ரெயின் இருந்தால் வைக்காதீங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.